உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகளில்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். கிமினம் சைமினம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கிமின் சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சீரகம் என்று தமிழ் பெயரை பெற்று நாம் சமையலுக்கு சுவைக்காகவும் மணத்துக்காகவும் குணத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து பொடித்து ஒரு டம்ளர் நீரிலிட்டு காய்ச்சி அதனோடு பனக்கற்கண்டு சேர்த்து அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே தொண்டைக்கட்டு, தொண்டை புண், நெஞ்சகச் சளி இவற்றையெல்லாம் கரைத்து சுவாச பாதையை சீர் செய்கிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற புண்கள், சிறுநீரக வீக்கம் இவற்றை வற்றச் செய்கிறது. வயிற்றில் இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளி இரைப்பையை சீரான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக, இது அகத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த சீரக தீநீர் விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கெலோட்ராபிஸ் ஜைகாண்டியே என்று தாவர பெயராலே சுற்றப்பெறுவது வெள்ளெருக்கு. அன்றாடம் காலையிலே வெள்ளெருக்கம் பூவை மொட்டாக இருக்கின்ற நிலையிலே எடுத்து அன்றாடம் ஒரு வெள்ளெருக்கன் மொட்டு ஒரு வெற்றிலையிலே இட்டு மடித்து வெறும் வயிற்றிலே நாம் உண்டு வருவதனாலே, மென்று அதனுடைய சாறை நாம் விழுங்கி வருவதனாலே நாளடைவிலே அது ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற அடைத்து இருக்கின்ற கற்கள், சிறுநீர் பையிலே தேங்கி இருக்கின்ற கற்கள் இவற்றையெல்லாம் வெளித்தள்ளி சிறுநீரகத்துக்கும் சிறுநீர் பாதைக்கும் சீரான ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த வெள்ளெருக்கும் மொட்டும் வெற்றிலையும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, பூண்டு, உள்ளி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது கார்லிக் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, அல்லியம் சாட்டிவம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. நாம் இங்கே பார்க்கின்ற பூண்டு மலைப்பூண்டு என்று சொல்வார்கள். இது பூண்டு விதத்தை சார்ந்தது என்றாலும் அதைவிட அதிகமான சத்துவத்தை உள்ளடக்கியதாக, அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளை நெருக்கமாக அதிகமாக பெற்றிருக்கின்ற மலை தளங்களிலே வளரக்கூடிய ஒரு பூண்டு. இதை காஷ்மீரி கார்லிக் என்று கூட சொல்லுவது வழக்கம். ஹில் கார்லிக், மவுண்டைன் கார்லிக் என்று கூட இதற்கு ஆங்கில பெயர்கள் உண்டு. இதில் அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருப்பதினாலே அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜிசிக் என்கின்ற நிலையிலே, பிளட் தின்னர் என்கின்ற வகையிலே செயல்பட்டு உடலிலே ஏற்படுகின்ற வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக, வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, குருதியை நீர்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக, அதனாலே இதய ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே இதய நாளங்களிலே அடைப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற லோ டென்சிட்டி லிபிட் என்கின்ற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்கின்ற கொழுப்பு சத்துவத்தையும், ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துவத்தையும் கரைத்து வெளித்தள்ளி இரத்த அடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே பயன் தருவது மட்டுமல்லாமல் ஆன்டி வெனம் என்கின்ற வகையிலே
சில் விஷங்கள் என்று சொல்லக்கூடிய வண்டுக்கடி, குளவிக்கடி இப்படி ஏற்படுகின்ற நிலையிலே இதனுடைய சாற்றை மேலே தடவுவதனாலே வலியிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. வாயுவை அகட்டுவாயு அகற்றி என்று சொல்லக்கூடிய கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டிவைரல் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை இது தரக்கூடியதாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, இந்த மலைப்பூண்டு எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு மலைப்பூண்டை பயன்படுத்தி இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பின் அளவை குறைக்கக்கூடிய மருந்து, கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மலைப்பூண்டு, மஞ்சள் பொடி, பசும்பால், பனங்கற்கண்டு. நமக்கு இந்த மாதிரி ஒற்றை பூண்டு கிடைச்சதுன்னா இந்த மலைப்பூண்டை நறுக்கி நம்ம ஒரு 2 பூண்டு அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கிட்டு இதை பயன்படுத்திக்கலாம். இது கிடைக்கல அப்படின் போது நாட்டு பூண்டும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 5 பல் எடுத்து பொடியாக நறுக்கிட்டு அதையும் நம்ம பால் விட்டு வேக வச்சுக்கலாம். பால் விட்டு வேக வைக்கும் பொழுது நமக்கு வயிறு புண் ஆகாமல் இருக்கும். இந்த பூண்டும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம முழுமையாக அதை பாலில் வேக வைக்காமல் கொஞ்சம் நீரும் விட்டுக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். ஒரு 20 ml அளவுக்கு நம்ம பால் சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். இந்த பூண்டோட பொடியை நறுக்குன அந்த பூண்டோட பால், தண்ணீர் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூண்டை நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு இதோட நம்ம மஞ்சள் பொடியும் பனங்கற்கண்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். பனங்கற்கண்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கலாம். இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பூண்டு, இந்த பால் இதெல்லாம் சேர்த்து இரவு நேரத்தில் உணவுக்கு பின் குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் இரத்த குழாய்களில் கொழுப்பு அடைப்படாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும், இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்கள தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது பிபி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். நமக்கு இந்த பூண்டை காது வலிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். காது வலி இருந்ததுன்னா இந்த பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா சுட்டுடணும். சுட்டுட்டு அதை ஒரு துணியில் கட்டிட்டு நம்ம புழிஞ்சோம்னா அதிலிருந்து எண்ணெய் போன்ற பிசுபிசுப்பான ஒரு திரவம் வரும். அதை காதில் நம்ம விட்டுட்டு வரும்போது ஒரு துளி அளவுக்கு அந்த எண்ணெயை நம்ம விட்டோம்னா காது வலி சீக்கிரமாக சரியாகும். அதே போல் அதிகமான வாயு தொல்லை, வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறில் ஃபுல்லாக ஸ்டமக் டைட்னஸ் இருக்கிறவங்க இந்த பூண்டை நல்லா நசுக்கிட்டு இதோட பெருங்காயம் மற்றும் வெல்லம் சேர்த்து ஒரு களிம்பு மாதிரி தயார் பண்ணிவிட்டு லேகியம் மாதிரி தயார் பண்ணிவிட்டு அதை நம்ம உருண்டைகளாக்கி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கேஸ் ட்ரபிள் சரியாகும். இந்த பூண்டு இப்போ வெந்துருச்சு. இந்த பாலோட இந்த பூண்டும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். இதோட கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பனங்கற்கண்டு மிக குறைந்த அளவில் சேர்க்கறது நல்லது. அது சேர்க்காமலும் எடுத்துக்கலாம். நம்ம உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பூண்டு பால் தினம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருந்ததுன்னா பனங்கற்கண்டு சேர்த்து எடுத்தோம்னா ஹீட் ஆகாது. இந்த பால் ரொம்ப திக்காக க்ரீம் மாதிரி ஆகாமல் அதுக்கு முன்னாடி திக்காகும் போதே நம்ம எடுத்துடணும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. மலைப்பூண்டு, பால், மஞ்சள் மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து தினமும் இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலின் அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும், இதய நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மலை பிரதேசங்களிலே குறிப்பாக தமிழகத்திலே ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களிலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பூண்டு வகை த ஹில் கார்லிக், மவுண்டன் கார்லிக் என்று சொல்லுவார்கள். பொதுவாக காஷ்மீரி கார்லிக் என்று கூட இதை சொல்லுவது வழக்கம். இந்த மலை பூண்டு ஒரு அடர்த்தியான அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது. அல்லியம், சட்டிவம் என்று
இதை தாவர பெயராலே குறிப்பிடுவது வழக்கம். அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு பிளட் தின்னர் என்கின்ற வகையிலேயும் ஆன்டிவைரல், ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது. அதே போல் ஒரு ஆன்டாசிட் என்கின்ற வகையிலே வயிற்றிலே இருக்கிற அமிலத்தன்மை, வாயுத்தன்மை இவை இரண்டையும் போக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைத்து இரத்த நாளங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. உடல் வலியை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த காமன் கோல்டு என்று சொல்லக்கூடிய அடிக்கடி சளி பிடிக்கின்ற நிலை, இருமல், காய்ச்சல் இவை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. நாம் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற பூண்டை போலவே இதையும் நாம் உணவிலே பயன்படுத்துவதனாலே அல்லது தைலமாக பயன்படுத்துவதனாலே பல்வேறு நலன்களை தரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மலைப்பூண்டு எப்படி ஒரு மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது என்று பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.